குட் ஈவினிங் டு ஆல். இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ வாங்க நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட மூவ் எப்படி இருக்க போது பார்க்க போகிறோம். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பேங்க் நிஃப்டியில் ஒரு கேப் டவுன். ஓகே, ஸோ கேப் டவுன் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் முக்கியமான ரேஞ்ச் சொல்கிறேன் பாருங்கள். இந்த லெவல் எந்த லெவல் 47,407 370 இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். மார்க்கெட் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே ரைஸ் ஆகும். ரைஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 47,545 578 ஃபாலோட் பை 646 வரைக்கும் அப் சைடில் உங்களுக்கு டார்கெட் இருக்குது. ரைட், நல்லா பார்த்துக்கோங்க. சப்போஸ் மார்க்கெட்டில் நாளைக்கு கேப் டவுன் ஆகுது, இதுக்கும் கீழே பெரிய கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா தப்பி தவறி கூட கால் செட் போயிடாதீங்க. வெயிட் பண்ணுங்கள் 5-10-15 மினிட்ஸில். சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, அதாவது இதுக்கு கீழே இருந்திருக்கு 370 கீழே இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு 47,235 47,235 இந்த டார்கெட் உங்களுக்கு வந்துவிடும் 235. ஓகே, அதையும் பிரேக் ஆச்சு கீழே வந்துச்சுன்னா 47,158. ஓகே, 47,158. ஓகே, 158 இந்த டார்கெட் டவுன் சைடில் வந்துடும் பெரிய கேப் டவுன் இருந்துச்சுன்னா. சப்போஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் இருக்குது, ரைட், மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் இருக்குது அப்படின்னா முக்கியமான லெவல் தப்பி தவறி கூட கால் சைட் போயிடாதீங்க. கால் சைட் போகணும்னா 47,735க்கு மேலே 35 மேலே கால் சைட் போனீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட்டே 920 வரைக்கும் உங்களுக்கு அப்சைட் டார்கெட் இருக்குது. ரைட், ஓகே, அதனால் முக்கியமான லெவல் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் கால் சைடை பற்றி யோசிக்கணுமே தவிர இங்கே போய் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சுது. எந்த லெவலில் 47,694 731, அதாவது 47,694 731 ரெசிஸ்டன் எடுக்கிற மாதிரிச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துடும். கீழே ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு 47,646 வந்துடும். அண்ட் செகண்ட் டார்கெட் அகைன் யூ வில் கெட் 47,578 545 வரைக்கும் வரும். சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்குதுன்னா உடனே வந்து நீங்கள் வந்து டக்குன்னு இறங்கிடாதீங்க. வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் டைரக்ஷன் எப்போ உங்களுக்கு எய்தர் நீங்கள் எடுக்க வேண்டிய லெவல் இங்கே தான் நீங்கள் கால் எடுக்கணும், அதர்வைஸ் இங்கே வந்து புட் எடுக்கணும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ ஆஃப் பேங்க் நிஃப்டி டுமாரோ. ரைட், ஸோ இந்த வீடியோ புரியாதவங்க இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த வீடியோவில் நான் சொன்ன கிளாஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் ட்ரேட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், ஸோ வாங்க நம்ம நிஃப்டி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நிஃப்டியில் கண்டிப்பாக ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நல்லா பாருங்கள், நிஃப்டியில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் அப். சப்போஸ் மார்க்கெட் கேப் டவுன் ஆயிடுச்சு நாளைக்கு, நல்லா பாருங்கள், கேப் டவுன் ஆயிடுச்சு. சேம் இந்த லெவல் நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான லெவல் 394லேருந்து 387, 22 387 இந்த லெவலில் மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் கொடுத்துச்சுன்னா, சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் இங்கே அப்சைட் போயிடும். ஃபர்ஸ்ட் டார்கெட் 22,426 ஃபாலோட் பை 22,453 வரைக்கும் உங்களுக்கு அப்சைட் டார்கெட் இருக்குது. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. நாளைக்கு கேப் டவுனே கொஞ்சம் ஹெவியாக இருந்து 387 22,387 கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு 355 ஈவன் 325 வரைக்கும் கூட டவுன் சைடில் டார்கெட் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் தப்பி தவறி கால் சைடு போயிடாதீங்க. இது கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் கால் சைடு போயிடாதீங்க. ஓகே, சப்போஸ் மார்க்கெட்டில் நம்ம சொன்ன மாதிரி கேப் அப் ஆயிடுச்சு, வெல் அண்ட் குட், மார்க்கெட் கேப் அப் ஆகும். கேப் அப் ஆச்சுன்னா நல்லா பாருங்கள், முக்கியமான ஜோன் ரெசிஸ்டன்ஸ் ஜோன், தட் இஸ் 22,514 504 இந்த லெவலில் போயிட்டு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். இதையும் உடைக்கிற மாதிரி போச்சுன்னா கூட இதுதான் லாஸ்ட் லெவல் 22,530. தப்பி தவறி இந்த லெவலில், அதாவது எந்த லெவல்லன்னு சொல்கிறேன் பாருங்கள், 500 530 முக்கியமான க்ரூஷியல் ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோன். நீங்கள் பார்த்தாலே தெரியும் க்ரூஷியல் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இந்த க்ரூஷியல் ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோனில் மார்க்கெட் எப்போ போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுக்குன்னா மார்க்கெட் கீழே ஃபால் ஆயிரும். ஃபால் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 453 வரைக்கும் இருக்குது. ஓகே, 453 அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் அப் டு 426. பியூர் கால் சைடு இதுக்கு மேலே தான் போகணும். அப்படி போச்சுன்னா கூட நீங்கள் தயவு செய்து போகாதீங்க. பிக் ஃபால் இருக்கும், ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வரும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ஸோ ஆல் த பெஸ்ட், டேக் கேர், பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கீங்களோ, இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக நிஃப்டியில் ஒரு கேப் டவுன் ஆகிட்டு எக்ஸாக்டாக நம்ம சொன்ன லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு நிஃப்டி ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் அண்ட் உங்களோட ப்ரீஷியஸ் கமெண்ட்ஸ் போடுங்க.
ஸோ நான் லெசன் நம்பர் 3 உங்களுக்கு நாளைக்கு மார்னிங்கில் அப்டேட் ஆகிடும். இன்றைக்கி நைட் நான் அதை போட்டுட்டு மார்னிங்கில் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ லெசன் நம்பர் 3 ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஃப்ரீ லேர்னிங் வீடியோ. ஓகே, இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ டில் தட் கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். பபாய் அண்ட் see you soon. Thank you.